ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனம். அன்பு தேவ பிள்ளையே, சிறுமைப்பட்டவர்கள் என்பவர்கள் மிகவும் எளிமையானவர்கள், யாராலும் விசாரிக்கப்படாதவர்கள், மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் மேல் உங்கள் சிந்தை இருக்கட்டும். தேவப்பிள்ளையே, உங்கள் பகுதியில், உங்கள் தெருக்களில், உங்கள் ஊர்களில், நீங்கள் வசிக்கும் இடங்களில் உள்ள சிறுமியானவர்கள், உங்கள் குடும்பங்களில் உள்ள சிறுமியானவர்கள், நீங்கள் பார்க்கிற சிறுமியானவர்களை நினைத்து அவர்கள் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்க. தேவப்பிள்ளையே, உங்களை ஆண்டவர் நன்றாக வைத்திருப்பது அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். சிறுமியானவர்களுக்கு உதவும் போது உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததிகளை, உங்கள் தலைமுறைகளை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை, உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் உள்ளத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவார், சமாதானத்தினால் நிரப்புவார். மற்றவர்களுக்கு உதவும் போது, உதவிகளை செய்யும் போது ஆண்டவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி விடுவிப்பார். உலகமெங்கும் தீமைகள், ஆபத்துகள் வந்தாலும் உங்களுடைய நற்செயல் மூலம் ஆண்டவர் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்களை சார்ந்தவர்களையும் காத்துக் கொள்வார். தேவப்பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு நன்மை செய்து ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவப்பிள்ளையே, சுயநலமாக நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தலைமுறைகள் என்று மட்டும் ஒருபோது இருந்து விடாதீங்க. அது உங்கள் ஆசீர்வாதத்தை பாதிக்கும், உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் சந்ததிகளை பாதிக்கும். உங்க கூட படிச்சவங்க எத்தனையோ பேரு இப்போது வேலை இல்லாமல், வசதி இல்லாமல் இருப்பாங்க, வியாதியோடு இருப்பாங்க, கடன் நெருக்கடியோடு இருப்பாங்க, குடும்பத்தை நடத்த போதிய வருமானம் இல்லாம கஷ்டத்தோடு இருப்பாங்க. வேலை இருந்தும் வேலை செய்ய பலன் இல்லாமல் வீட்டில் ஒதுக்கப்பட்ட நிலையில் கண்ணீரோடு இருப்பாங்க. சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையை இழந்த, யாரும் அற்றவர்களாக தனிமரமாய் நிற்கும் சூழலில் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. கஷ்டத்தின் நிமித்தம் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு, என்ன செய்து கொள்ள எண்ணம், தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு இருப்பாங்க. தேவப்பிள்ளையே, தேவ ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. தேவ பிள்ளைகளாகி நம்ம ஏதாவது என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். இருக்கும் அந்த தற்கொலை எண்ணுகிற எண்ணத்தோடு இருக்காங்க எத்தனையோ ஜனங்கள், இருக்கும் ஜனங்கள் இருப்பார்கள். தேவ பிள்ளைகளின் தேவைகளை, தங்கள் குடும்பங்களின் தேவைகளை, எப்படி பிள்ளைகளின் தேவைகளை, தங்கள் குடும்பத்தின் தேவைகளை, தங்கள் தேவைகளை சந்திக்க முடியாமல் தவிக்கும் ஜனங்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் போது அவர்களை கவனிக்காமல் போனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதம் சாபமாக மாறிவிடும். தேவப்பிள்ளையே, தயவு செய்து உங்கள் யாரு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஆசீர்வாதம் சாபமாக மாறிவிடாதபடி கவனமா இருங்க. உங்கள் கண்களுக்கு முன்பாக அல்லது உங்கள் தூரத்தில் எங்கேயாவது கஷ்டப்பட்டு ஜனங்களை பார்க்கும் போது, கேள்விப்படும் போது அவர்களுக்கு நிறைவாக உதவி செய்யுங்க. அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தராகிய ஆண்டவர் உதவி செய்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வரும் தீங்கிலிருந்து, ஆபத்திலிருந்து, நாசம் மோசத்திலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார். இனி பாக்கியவான்களாக்கும் தேவனிடத்தில் செபிப்போமா? ஜெபம். எங்களை பாக்கியவான்களாக்கும் ஆண்டவரே, எங்களை பாக்கியவான்களாக்கி எங்களை ஆபத்திலிருந்து விடுவிப்பேன் என்று வாக்கு தந்த எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் வாக்கு தந்த ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, இந்த நேரம் இயேசப்பா, எங்கள் சிறுமியானவர்களை, ஆண்டவரே, நான் சிறுமியானவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள் என் கரங்களை சிறுமியானவர்களுக்கு விரிவாய் திறந்து கொடுக்கக்கூடிய மனதை தாருங்க ஆண்டவரே. தீங்கு நாளில் வாழ்கிற என்னையும் என் குடும்பத்தாரை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தீங்குகள், ஆபத்துகள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தொடாதபடிக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ள போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.